Happy 100th birthday, Tata. Happy 100th birthday, Tata. So happy to send this video. நீங்கள் எப்போவுமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க எல்லாருக்குமே. இந்த ஜென்ரேஷன் நிறைய ஜென்ரேஷன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எல்லாருக்குமே நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் உங்கள் ஃபேமிலி. அண்ட் ஐம் ஸோ தேங்க்ஃபுல். நாங்கள் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு பெரிய காரணம். அண்ட் எப்போவுமே தாத்தாட்டிருந்து நான் ஒரு பெரிய விஷயம் நான் கற்றுக்கிட்டது வந்து படிக்கிறதுக்கு வந்து வயசு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. தாத்தா கீப்ஸ் ஆன் ஸ்டடி. Age doesn't matter for him. So that's the greatest thing I have learned from him. And இன்னும் நல்ல ஹெல்த்தோட இன்னும் நிறைய பிளஸிங்கோட நீங்கள் நல்லா இருக்கணும்னு we keep praying for you, Tata. Have a great day, Tata. Take care. Hi Mama. Many more happy returns of the day. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. சந்தோஷம் ஏன்னா என் குடும்பத்தில் 100th பர்த்டே கொண்டாடுறது நினச்சி சந்தோஷமாக இருக்குது. வருத்தம்னா என்னையால் கலந்துக்க முடியலையேன்னு வருத்தமாக இருக்குது. ரொம்ப ட்ரை பண்ணாமாம்மா, எனக்கு லீவ் கிடைக்கல. அதனால் சாரி. கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களை பார்ப்பேன். அப்புறம் இந்த யங்கர் ஜென்ரேஷன் ஆஃப் ஒரு ஃபேமிலிக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. என்னோடய பேர் ஷீஃபாக்கு ரீசன் வந்து ஷீஃபா கிளினிக்கில் 5 months பேபியாக ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சீரியஸாக இருந்து உயிர் பிழைச்சேன். அந்த டைமில் ஃபுல்லாக கூட இருந்து பார்த்தது எங்கள் அம்மா இன்னும் சொல்லுவாங்க, கூட இருந்து பார்த்தது எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு. அதனால் இந்த கேமரா முன்னால் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒன் ஆஃப் தி ரீசன் நீங்கள் தான் மாமா. தேங்க்யூ மாமா. அதுக்கப்புறம் அப்பா பைபாஸ் சர்ஜரி ஆனவங்க வந்து பார்த்தீங்க. அப்போ தான் சொன்னீங்க எனக்கும் வந்து ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, பைபாஸ் பண்ணணுன்ட்டு டாக்டர் எழுதி கொடுத்தாங்கன்ட்டு. அதை எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு ஒன்றும் நடக்காது அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் பைபாஸே பண்ணிக்கல. இப்போவும் என் கொலீக்ஸு என்னோட எம்ப்ளாயீஸ் எல்லோரும் ஹார்ட் ப்ராப்ளம் இதுன்னு வந்தால் நான் ஐ யூஸ் டு கோட் யுவர் நேம் ஒன்லி. எனக்கு ஒரு தாய்மாமா இருக்காப்புல, அவருக்கும் பிளாக் தான். ஆனால் இது வரைக்கும் ஆப்ரேஷனே பண்ணலை. அவர் இஸ் அபோவ் 90 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இப்போ ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவேன் அவர் செஞ்சுரி அடிச்சிட்டாப்புல அப்படின்ட்டு. யாரெல்லாம் அதிக நாள் வாழ்வாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ திருக்குறள் அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்நீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. நான் ஒன்றும் இல்லை, மெய் வாய் கண் அப்படின்ட்டு ஒரு 5 பொறி இருக்கா. அது வழி பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியில் நின்றவர் தான் நெடுங்காலம் வாழ்வார் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த வள்ளுவர் வாக்குக்கிணங்க நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஃபைனலி மே யுவர் டேஸ் கண்டினியூ டு பி ஃபில்ட் வித் பீஸ், கம்ஃபர்ட் அண்ட் தி அபைடிங் பிரசன்ஸ் ஆஃப் லார்ட். பை மாமா. Happy 100th birthday, Tata. May God bless you with many years of good health and happiness. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தாத்தா. வாழ்த்த வயதில்லைனாலும் நாங்கள் வணங்குகிறோம். மென்மேலும் பல ஆண்டுகளுக்கான நாங்கள் பிரார்த்திக்கிறோம், வணங்குகிறோம். ஹாய் தாத்தா, வணக்கம். நான் அகஸ்டஸ் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? விஷ் யூ மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி 100th பர்த்டே. இந்த ஸ்பெஷல் அக்கேஷனில் வர முடியல. கண்டிப்பாக ஊருக்கு வரும்போது உங்களை வந்து மீட் பண்ணுறோம். உங்கள் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. Happy birthday, Putan Tata. ஹாப்பி பர்த்டே தாத்தா. எங்களால் வர முடியல, எங்களோட விஷயத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். ஹலோ தாத்தா, நான் செல்வியோட பையன் மனோஜ் பேசுகிறேன். சாரி என்னால் வர முடியல. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. காட் பிளஸ் யூ. ஆமாம்மா, வணக்கம். உங்களுடைய 100வது பிறந்த நாளுக்கு நேரில் வர முடியாதனால நாங்கள் எல்லாம் குடும்பமாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை அனுப்புகிறோம். மே காட் பிளஸ் யூ. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. கர்த்தர் உங்களுக்கு நேரிய ஆயுதம் நல்ல சுகத்தையும் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மோசஸ், சிவாஞ்சலி, ஜாசியல் அண்ட் ஜாப்ரியல் எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு எங்கள் குடும்பமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஹாப்பி பர்த்டே தாத்தா. Tata, happy birthday. வணக்கம் தாத்தா, ஹாப்பி பர்த்டே. Happy birthday, Tata.
பாய். பாய். லாரன்ஸ் தாத்தா உட்பட அனைவருக்கும் எனது வணக்கம். என்னைய இங்கே கூடியிருக்கிற பாதி பேருக்கு தெரியும். என் பேர் அருள் ஜோதி பாபா. தெரியாதவங்களுக்கு சொல்லணும்னா தாத்தா உடையார் அவர்களோட பேரன், தாமஸ் தாத்தாவோட பேரன். தாமஸ் தாத்தாவும் ஹென்ரிதாஸ் தாத்தாவும் லாரன்ஸ் தாத்தா இவங்களிலிருந்து 3 தலைமுறையாக ஒரு உறவும் நட்பும் இந்த இருந்த 2 குடும்பத்துக்கு நடுவில் போய்கிட்டு இருக்கு. தாத்தா கூட இந்த 100வது பிறந்தநாளில் நான் கண்டிப்பாக இருந்திருக்கணும். ஒரு அவசர ஒரு அழைப்பு, அதனால் நான் சென்னை வந்துட்டேன். தாத்தா மன்னிக்கணும், நான் கட்டாயம் இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணணும்னு நினச்சேன், இல்லை நீ நன்றி சொல்லிட்டு இருந்தேன். தாத்தாவை பார்த்து நான் வியந்த விஷயம் அப்படின்னா தாத்தாவோட போர்க்குணம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, பாட்டி தவறி போய் அக்காவும் தவறி போய் கடந்த ஒரு 4-5 வருடங்களாக தாத்தா கூடவே நான் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்க்குற நேரம்லாம் வருத்தப்பட்டு பேசுவார். கடைசி நான் கீழே காட்டுக்காரன் அப்படின்னு சொல்லுவார். தாத்தா, அந்த கெத்து கடைசி வரைக்கும் இருக்கணும். நம்ம கீழே காட்டுக்காரங்க, எதுக்கும் வருத்தப்படாதீங்க. கூட இருந்தோம், இப்போவும் இருக்கோம், என்னைக்கும் இருப்போம். தாத்தாட்ட பேசுகிற நேரம்லாம் அப்படியே அடுத்துன்னு ரொம்ப ப்ரொக்ரெசிவாக எங்கள்கிட்ட ஐடியா கொடுப்பாரு. நைட்டு யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி தொழில் பார்க்கணும், நீங்கள் இந்த மாதிரி தொழில் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த பெப்பராக இருக்கட்டும், நவீன காலத்தில் ஆர்கானிக் முறைகளில் விவசாயம் பண்ணுறது, இந்த ஐடியாலாம் கிடையாது. நான் பார்த்து வியந்தவர். ஒருத்தர் காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு, முன்னாடி 4 அடி நின்று போகிறதுக்கு பயப்படுவோம், என்ன க்ளீன் ஷேவ் பண்ணலையான்னு கேட்டுருவாரு அப்படின்ட்டு. உண்மையாகவே எனக்கு அப்போ புரியலை. இன்னைக்கு தாத்தா சொல்லி நான் மேன் மக்களோட பழகி இந்த க்ளீன் ஷேவ் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் தாத்தா, அது காரணம் நீங்கள் தான். எங்கள் தாத்தாவை பார்த்துருக்கேன், ஹென்ரி தாத்தாவை பார்த்துருக்கேன், அவங்களும் க்ளீன் ஷேவ் தான் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு மேன் மக்களோட பழகினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த க்ளீன் ஷேவ் எதுக்கு இவங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த க்ளீன் ஷேவுக்கு அங்கே அவங்க நம்மளுக்கு கொடுக்குற மதிப்பு அப்படிங்கிறதுலாம் 2க்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி தாத்தா கிட்ட நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கலாம். தாத்தாவை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை. தாத்தா, உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு என்றைக்கும் வேணும். நான் இந்த குடும்பத்தில் பிறக்கலனாலும் நானும் ஒரு குடும்ப உறுப்பினர் தான். என்றைக்கும் இந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உறுதுணையாக ஆதரவாக என்றைக்கும் கடைசி வரைக்கும் இருப்பேன். நன்றி.